السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وبعد. எல்லா புகழும் ஏகேரவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயர்விட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபீன்கள், தபா தபீன்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய், அல்ஹம்துலில்லாஹ், அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, இன்றைக்கான செய்தி குழந்தைகளுக்கு பாதுகாவல் தேட வேண்டிய துவா. ரொம்ப முக்கியமான ஒரு துவா. நமது பிள்ளைகள் எல்லாம் நல்ல முறையில் கெட்ட தீங்கிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு பெற்று நல்ல முறையில் வளர்ந்து ஒரு சாலிஹான பிள்ளையாக அவர்கள் வளர்ந்து உலகத்தின் நல்ல ஒரு அந்தஸ்தை அடைய வேண்டும் என்று நாம் எல்லாம் எல்லோ பெற்றோர்களும் என்ன செய்வோம், உள்ளத்தில் ஒரு ஆசை கொண்டு இருப்போம். அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கேட்ட அந்த துஆ, பாதுகாவலுக்காக வேண்டி கேட்ட அந்த துஆவை நாம் பார்ப்போம். நம்முடைய குழந்தைகளுக்கும் அதை நாம் தொடர்ந்து கேட்டு வருவோம். உஈதுகுமா பிகலிமாத்தில்லாஹி தாம்மஹ் மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மஹ் வமின் குல்லி ஐனின் லாம்மா. நாம் இங்கு சொன்ன இந்த தாம்மா அப்படின்பது தாம்மத்தீன் வரும். அதே மாதிரி வஹாமா என்பது ஹாமத்தின் என்று முடியும். மின் குல்லி ஐனின் லாம்மா என்பது லாமத்தின் என்று முடியும். நாம் அதை நிப்பாட்டுவது, வக்ஃபு செய்யவும் என்ற அந்த சட்டத்தின் அடிப்படையில், அதை நிறுத்தணும் என்ற அடிப்படையில் அந்த குண்டுத்தாவை ஹாவாக மாற்றி நாம் ஹாமா லாமா என்பதாக நிறுத்தினோம். அது நாம் கவனம் கொள்ள வேண்டும். அது முழு துவா என்பது எப்படி முடியும் என்றால் வஹாமத்தின் வமின் குல்லி ஐனின் லாமத்தின் என்பதாக முடியும். ஒவ்வொரு ஷைத்தானை விட்டும் நஞ்சுள்ள ஒவ்வொரு ஜந்துக்களை விட்டும் கெட்ட எண்ணமுடன் தீண்டக்கூடிய ஒவ்வொரு பார்வையை விட்டும் உங்கள் இருவருக்காக அல்லாஹுடைய பூரண வார்த்தைகளை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், குழந்தை ஒரே ஒரு குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் உஈதுகா என்று சொன்னால் போதுமானது. இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு குழந்தைகளுக்கும் சேர்த்து ஓதியதால் உஈதுகுமா என்பதாக ஓதினார்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் குழந்தை பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் உஈதுகி என்று நாம் சொல்ல வேண்டும். இது புகாரில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய குழந்தைகளை கெட்ட ஜந்துக்களை விட்டும் தீய எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து நல்ல ஒரு சாலிஹான பிள்ளைகளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஆக்கியார்ல வேண்டும் என்று அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். இந்த துவாவையும் அதிகமாக நமது பிள்ளைகளுக்கு நாம் ஓதி வருவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது பிள்ளைகள் இந்த உலகத்தில் நல்ல சாலிஹான நல்ல உயர்ந்த அந்தஸ்துடைய மறுமுறை சிந்தனை உள்ள ஒரு பிள்ளைகளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள்வானாக என பிரார்த்தனை செய்வோம். மீண்டும் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக நாளைய தினம் வேறு ஒரு செய்தியோடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.